கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நீங்கள் நன்மைகளை பெறப்போகிறீர்கள். எந்த பக்கத்தில் நீங்கள் போனாலும், எந்த காரியத்தை நீங்கள் இன்றைக்கு முயற்சி எடுத்து கொடுத்தாலும், அங்கே எல்லாம் ஆண்டவருடைய கரத்தை பார்க்க போறீங்க, ஏசப்பட அதிசயத்தை பார்க்க போறீங்க. இந்த இரவு நீங்கள் எல்லா காரியத்தையும் முடித்து நீங்கள் திரும்பி பார்க்கும்போது இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்கிற நன்மைகள் பயங்கரமாக இருக்க போகுது. விசுவாசிப்பீங்களா? பிறந்த நாளை காண்கிறவங்களை வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களையும் வாழ்த்துகிறேன். இந்த ஜீவார்த்தைக்கான வசனம் எஸ்தர் 9:2. யூதர் அகஸ்வர் ராஜாவின் சகல நாடுகளிலும் உள்ள பட்டணங்களிலே தங்களுக்கு பொல்லாப்பு வர பண்ண பார்த்தவர்கள் மேல் கை போட கூடிக்கொண்டார்கள். ஒருவர் அவர்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது இருந்தது. அவர்களை பற்றி சகல ஜனங்களுக்கும் பயம் உண்டாயிற்று. இந்த ஜீவாத்தின் தலைப்பு, உங்களை பார்த்து ஜனங்களுக்கு பயம் உண்டாகும். பாருங்க, ஒரு காலத்துல யூத ஜனங்கள் அங்கிருந்த ஆமான் கூட்டத்தை பார்த்து பயப்பட்டுச்சு. இப்ப ஆமானுடைய கூட்டம் யூதர்களை பார்த்து பயப்படுறாங்க. எல்லாருக்கும் பயம் உண்டாயிட்டான். யூதரை குறித்து எல்லாருக்குமே பயம் உண்டாயிட்டான். பாருங்கள், தேவன் எப்படி காரியத்தை எல்லாம் மாற்றி அமைக்கிறார். தேவ பிள்ளைகளே, இதுதான் ஆண்டவர். இத்தனை காலங்களும் நீங்க பயந்திருப்பீங்க, இனி உங்களை பார்த்து பயப்பட போறாங்க. அதுக்கேற்ற கிருபை, அதற்கேற்ற அபிஷேகம், அதற்கேற்ற வரம், அதற்கேற்ற தயவை ஆண்டவர் கொடுக்க போறாரு. ஏன் பயம் உண்டாச்சு? கர்த்தருடைய ஜனங்களையோ ஜனங்களை கண்டு மற்றவங்களுக்கு அங்க ராஜா மூலம் சட்டத்தை மாற்றி அமைச்சிட்டாங்க. சட்டம் மாற்றி அமைக்கப்படுது. ஒரு அதிகாரம் உங்க மேல வருது, அவங்களுக்கு அங்க உதவி வருது. அதனால எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சாங்க. உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் ஆண்டவர். உங்களை குறித்து பயம் உண்டாகத்தக்கதாய் தயவு, இரக்கம், மேன்மை எல்லாவற்றையும் கர்த்தர் கொண்டு வர போகிறார். நம்ம ஆண்டவர் மற்றவங்க மத்தியில தலை குனிந்து நிற்க வைக்கிற ஆண்டவரே இல்லைங்க. அவர் பெரியவர். அவருடைய ஜனம் எல்லா காரியத்திலும் உயர்ந்திருக்கணும் அவர் விரும்புகிறார். புரியுதா உங்களுக்கு? அவருடைய ஜனம் எல்லாவற்றிலும் சிறந்திருக்கணும்னு விரும்புகிறாருங்க. அவருடைய ஜனம் விசேஷித்த ஜனம். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்த சொல்லாரு, அவன் விசேஷித்தவன், அவன் என் சேஷ்ட புத்திரன் சொல்றாரு. புரியுதா உங்களுக்கு? நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க. அதனால பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. அற்புதத்தை பார்க்க போறீங்க. சரியா? ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, அன்றைக்கு யூதர்ல குறித்த பயம் எல்லாருக்கும் உண்டானதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்க. இத்தனை காலங்களும் இவர்கள் மற்றவர்களை கண்டு பயந்து பயந்து வாழ்ந்திருக்கலாம். இனி அப்படியல்ல. சூழ்நிலை மாறட்டும். இவர்களை கண்டு மற்றவர்கள் பயப்படத்தக்கதாய் கர்த்தருடைய பிள்ளைகளை உயர்த்துங்க. புது கிருபை, புது அபிஷேகத்தை கொடுங்க. புதிய நன்மைகளை கொண்டு வாருங்க. நல்ல உயர்ந்த இடத்துல நம்முடைய பிள்ளைகள் வரட்டும். இவர்கள் யாரையும் பயமுறுத்த வேண்டாம். இவர்கள் உயர்ந்திருக்கிறதை கண்டு மற்றவங்களுக்கு தானே வாழ்க்கையில ஒரு பயம் வரட்டும் என்று உம்முடைய ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன். அப்படிப்பட்ட கிருபையை வைக்கிறீர். ஸ்தோத்திரம். வியாதி படுக்கை எல்லாரையும் விட்டு இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். குடும்பங்களை பிரிவினைகள் விலகுவதாக. பிள்ளைகளை ஆசீர்வதியும். பிள்ளை இல்லாத குடும்பத்தில் பிள்ளைகளை கொடுங்க. நிரந்தர வருமானம் இல்லாத குடும்பத்தில் வருமானங்களை ஆண்டவர் உண்டு பண்ணுங்க. கர்த்தருக்கு கொடுக்கிற ஜனங்களை ஆசீர்வதிங்க. கர்த்தாவே, உமக்கு ஊழியம் செய்கிற தெய்வ பிள்ளைகளை விசேஷத்தனமா நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த நாளில் எல்லாருக்குமே அற்புதம் நடக்கட்டும், சாட்சி உண்டாகட்டும். நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.